ஹாய்ங்க, ப்ளூ அண்ட் ப்ளூலேருந்து ராம் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து உங்கள் பறவைகளுக்கு சாஃப்ட் ஃபுட்டு எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாஃப்ட் ஃபுட்டுங்கிறது எக் ஃபுட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. சாஃப்ட் ஃபுட்டு அப்படின்னா ஊற வச்ச கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, பெருப்பயிறு, சிறுபயிறு இதெல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து எடுத்து அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா மிக்சியில் ஒரு ரவுண்டு அரைச்சி வச்சு எக்கு முட்டையை வேக வச்ச முட்டையை நல்லா துருவிட்டு முட்டை துருவி பொடிசாக துருவி அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை ஓடையும் வேக வச்ச முட்டை ஓடையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதோடு சேர்த்து நல்லா பொடியாக இடித்து அதோடு சேர்த்து விரவி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ப்ளஸ் இது கூட நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது என்னதுன்னா, இந்த ஃபின்ச்சஸ் வெரைட்டிக்கெலாம் எக் பைண்டிங் பிரச்சனை வரும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ரெக்ஸ் ஆயில் அப்படின்னு மிக்ஸ் பண்ணுறோம். ரெக்ஸ் ஆயில் எதில் கிடைக்கணும், ஆன்லைனில் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னாலும் எங்ககிட்ட கேளுங்க, நாங்களும் உங்களுக்கு தாரோம். எங்ககிட்டையும் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வெர்சிலேக்கால கிரிட்டு வந்து கம்பல்சரி நம்ம தேவை. ஃபின்ச்சஸ் வெரைட்டிக்கு கிரிட்டு சாப்பிடும், அதனால் கிரிட்டும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ப்ளஸ் A19 ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா அதையும் ஒரு பேடுக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 கிராம் கனெக்ட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்மகிட்ட எவ்வளோ பேட்ஸ் இருக்குது, ஒரு பேடுக்கு தான் சொன்னேன், நான் ஒரு பேருக்கு சொல்லுவேன். ஒரு பேருக்கு 20 கிராம் கனெக்ட் பண்ணிக்கிடுங்களேன். 20 கிராம் கனெக்ட் பண்ணி நம்மகிட்ட எவ்வளோ பேட்ஸ் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிரப்பும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாசியல் சிரப்பு இருக்குது, அந்த சிரப்பும் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா விரவி ஊற வச்சு, அந்த ரெக்ஸ் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்குங்கிறதுனால பேட் சாப்பிட்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இருந்தாலும் எல்லாம் சாப்பிட்ரும், நல்லது. ஏன்னா எக் பைண்டிங் பிரச்சனை வராது, எக் ஈஸியாக வந்துடும். கேல்சியத்துக்கு வந்து கேல்சிலெக்ஸ், வெர்சிலேகா ப்ராடக்ட்டில் கேல்சிலெக்ஸ் இருக்குது. அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுன்னா எக் வந்து கால்சியம் இல்லாத முட்டையாக வராது. நல்லா கால்சியம் சத்தோட முட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வரும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். கால்சிலெக்ஸ் வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குது. ப்ராடக்ட் வந்து எல்லாமே நல்லா நோட் பண்ணிவிடுங்க. நான் தெளிவாக தான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பேட்ஸ் வளர்க்குற அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு ரிசல்ட் இருக்குது. நிச்சயமாக பேட்ஸு நல்லா எக்கு லே பண்ணுது. எந்த எக் பைண்டிங் பிரச்சனையும் வரலை. நமக்கு வந்ததையும் நான் வீடியோ போட்டிருப்பேன், எக் பைண்டிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு இந்த மாதிரி மெத்தட்லலாம் வச்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை, எக் பைண்டிங் பிரச்சனை எதுவுமே இல்லை. நல்லபடியாக ரிசல்ட் இருக்குது. நல்ல இன்குபேஷன் நல்லா பண்ணுது. சிக்குக்கு இந்த ஃபுட்டும் நல்லா விரும்பி ஊட்டுது. வேறு இந்த சாஃப்ட் ஃபுட்டு, எக் ஃபுட்டெல்லாம் நல்லா விரும்பி ஊட்டுது. அது ஈவன் ஃபின்ச்சஸ் டு மக்காவ் எல்லாம் A to Z, சன்கனூர், ஸ்மால் கனூர், மாங்கு, கிரே பேரட் எல்லாமே சாப்பிடுது. இந்த மாதிரி உங்கள் பேடும் சாப்பிடும். ஒரு 2 நாள் வேஸ்ட் பண்ணும், 3ஆவது நாள் அதுக்கு நிச்சயமாக சாப்பிடும். அந்த உறுதியை நாங்கள் தாரோம். நம்ம வைக்க தான் சாப்பிடும். நமக்கே இப்போ ஒரு நாளைக்கு வந்து சாம்பார் பிடிக்கும், மறுநாள் பிரியாணி பிடிக்கும், மறுநாள் நமக்கு வந்து சாம்பார் வச்சா சாப்பிட தோணும், ஏன்னா பிரியாணி வேணும்னு தோணும். அதே மாதிரி தான் பேட்ஸுக்கும் நம்ம ரெகுலராக வச்சால் அது நிச்சயமாக எடுக்கும். வெஜிடபிள்ஸ் நல்லா வைங்க, பேட் நல்லா சைனிங்காக இருக்கும். ஊற வச்ச தானியங்கள்லாம் வைங்க, உங்கள் பேடும் நல்லா ஹெல்த்தியாக சைனிங்காக இருக்கும். சிக்ஸ் இருக்கும்போது நல்லா ஊற வச்ச ஐட்டங்கள்லாம் வைங்க. சிக்ஸுக்கு ஊட்டுறதுக்கு பேட்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கோதுமையை மறக்காமல் ஊற வச்சு வைங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது. பேடும் நல்ல ஷைனிங்காகவும் நல்ல சைஸாகவும் இருக்கும். இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு நம்ம MG ஃபெதர்ஸ் பேஜையும், ப்ளூ அண்ட் ப்ளூ பேஜையும், குயின் விங்ஸ் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் வீடியோஸ் நாங்கள் போடுறோம். உங்களுக்கு பயனுள்ள தகவலை தரதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுறோம். இதில் குத்தம் குறைகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.